அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது புக்கர் பரிசு. புக்கர் பரிசு சமீபத்தில் பாத்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுல ஒண்ணு புக்கர் பரிசு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா புக்கர் பிரைஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ். 3 வகையில பிரிச்சுக்கிறாங்க. அதுல புக்கர் பரிசு என்பது முதல் முறையாக வழங்கப்பட்ட ஆண்டு 1969. அதாவது காமன்வெல்த் கூட்டமைப்பு நாடுகளுக்கு இருக்கிற அந்த உறுப்பு நாடுகள் ஏதோ ஒரு எழுத்தாளர் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகத்தை நேரடியாக எழுதி இங்கிலாந்து அல்லது அயர்லாந்து நாட்டில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் சிறந்த புத்தகத்திற்கு வழங்கப்பட்ட பரிசு புக்கர் பரிசு. இந்த பரிசு முதல் முறையாக வழங்கப்பட்ட ஆண்டு 1969. அதனைத் தொடர்ந்து இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருக்கிற உறுப்பு நாடுகள் இருக்க ஏதோ ஒரு எழுத்தாளர் அவங்க நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு வேற ஒரு லாங்குவேஜ் மொழிகளில் வேற ஒரு லாங்குவேஜ்ல ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை இன்னொரு எழுத்தாளர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து நாட்டில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் சிறந்த புத்தகத்திற்கு வழங்கப்படும் பரிசு இன்டர்நேஷனல் புக்கர் பரிசு. இந்த சர்வதேச புக்கர் பரிசுக்கு எப்பவுமே ஒரிஜினல் புத்தகத்தோட ஆத்தருக்கும் அதே மாதிரி அந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்ட அந்த மொழிபெயர்ப்பாளருக்கும் 2 நபர்களுக்கும் இந்த பரிசு வழங்கப்படும். இந்த லிஸ்ட்ல இந்த புக்கர் பரிசு லிஸ்ட்ல சமீபத்துல என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அந்த புக்கர் பரிசு வழங்கப்படும். அதாவது 8 முதல் 12 வயதுக்குட்பட்ட சிறந்த எழுத்தாளர்களுக்கு 2027ஆம் ஆண்டு முதல் இந்த புக்கர் பரிசு குழந்தைகளுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. புக்கர் பரிசு தொடர்பாக இன்றைய தினத்திற்கான கேள்வி: புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய எழுத்தாளர் யார்? புக்கர் பரிசை வென்ற முதல் ஹிந்தி மற்றும் கன்னட எழுத்தாளர்கள் யார்? இத பதில கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.